விண்ணக தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் பலியினில் இணைந்திடுவோம். கொண்டாடுவோம், இன்று கொண்டாடுவோம், ஆண்டவரின் நாளை போற்றி பாடுவோம். பண்பாடுவோம், நல்ல பண்பாடுவோம், படைத்திட்ட தேவனை பாடி புகழ்வோம். இயேசுவின் வார்த்தைகள் கேட்டிடுவோம், இதயத்தில் அதனை ஏற்றிடுவோம். அன்பென்னும் மழையால் பலன் கொடுப்போம், அனைவருக்கும் பகிர்ந்தே வாழ்ந்திடுவோம். இறைவனின் பிள்ளைகள் நாம் என்றே இகமதில் அனைவருக்கும் சாற்றிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை என அன்போடு அழைக்கின்றேன். இன்றைக்கு பொங்கல் திருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். தமிழகமெங்கும் சிறப்பாக இந்த பொங்கல் விழா, இன்னும் குறிப்பாக அகில உலகமெங்கும் இருக்கின்ற தமிழர்களின் பெருவிழாவாக எல்லா இடங்களிலும் கொண்டாடப்படுகின்றது. இந்த பொங்கல் விழா இறைவன் கொடுத்த கொடைகளுக்கு, குறிப்பாக அவர் கொடுத்த அறுவடைக்காக நன்றி செலுத்துகின்ற நன்றியின் பெருவிழா. அது மாத்திரமல்ல, இந்த பொங்கல் விழா நமக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கின்றது. உழைப்பை கொடுக்கின்ற எவருக்கும் இந்த நிலம் பலனை கொடுக்கும் என்ற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றது. எனவே இன்றைக்கு உழவர்களின் அதே சமயத்தில் உழைப்பிற்குமான ஒரு விழா. எனவே இந்த விழாவில் நாம் நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஒருமுகப்படுத்தியவர்களாக, எதை நாம் விதைக்கின்றோம், எதை அறுவடை செய்கின்றோம், எந்த உழைப்பை கொடுக்கின்றோம், எந்த பலனை பெற்றுக்கொள்ளுகின்றோம் என்பதை சிந்தித்து பார்த்தவர்களாக இந்த திருப்பலியில் பங்கேற்போம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் பொங்கல் விழா நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே நல்ல தந்தையே,
உமது பராமரிப்பினால் மனிதரிடம் நிலத்தை ஒப்படைத்தீரே. நாங்கள் நிலத்திலிருந்து பெற்ற விளைச்சல் வழியாக எங்கள் வாழ்வை பேணி காக்கச் செய்தருளும். உம்முடைய புகழ்ச்சிக்காகவும் அனைவருடைய நலனுக்காகவும் உமது உதவியால் நாங்கள் என்றும் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய திருப்பலியானது பாபு டோரின் கருத்துப்படி கருத்துக்கள் நிறைவேற ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். ஆற்றலை உங்களுக்கு அளித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நினைவில் கொள்ளுங்கள். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். 8ஆம் அதிகாரம் 7 முதல் 18 முடிய இறைவார்த்தைகள். அந்நாட்களில் மோசே மக்களை பார்த்து கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை வளமிகு நாட்டிற்கு அழைத்து செல்கிறார். அந்த நாடு பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் பாய்கின்ற ஆறுகளையும் ஊற்றுகளையும் ஏரிகளையும் கொண்டது. கோதுமை, திராட்சை, அத்தி, மாதுளை, பார்லி ஆகியவை நிறைந்த நாடு. அது ஒலிவ எண்ணெயும் தேனும் நிறைந்த நாடு. அந்த நாட்டில் பஞ்சமின்றி நீங்கள் அப்பங்களை உண்பீர்கள். அங்கு உங்களுக்கு எந்த குறையும் இராது. அந்த நாட்டின் பாறைகள் அனைத்தும் இரும்பு. அதன் மலைகளிலிருந்து செம்பு வெட்டி எடுக்கலாம். நீங்கள் உண்டு நிறைவு கொள்வீர்கள். அப்போது வளமிகு நாட்டை உங்களுக்கு கொடுத்ததற்காக உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவீர்கள். இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகின்ற கட்டளைகள், நியமங்கள், முறைமைகள் ஆகியவற்றினின்று வழுவியதன் மூலம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து போகாதபடி கவனமாயிருங்கள். நீங்கள் உண்டு நிறைவு கொள்ளும் போதும் அழகிய வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உங்கள் ஆடு மாடுகள் பலுகும் போதும் வெள்ளியும் பொன்னும் உங்களுக்கு மிகுதியாகும் போதும் உங்களுக்கு உள்ளதெல்லாம் பெருகும் போதும் நீங்கள் நெஞ்சில் செருக்குற்று அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்படச் செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர். இறுதியில் உங்களுக்கு நல்லது செய்வதற்காக உங்களை எளியவராக்கி சிறுமைப்படுத்தி சோதித்தவரும் அவரே. எனவே எங்கள் ஆற்றலும் எங்கள் கைகளின் வலிமையுமே இந்த செல்வங்களை எங்களுக்கு ஈட்டி தந்தன என்று உங்கள் உள்ளங்களில் எண்ணாதபடி கவனமாயிருங்கள். உங்கள் மூதாதையருடன் ஆணையிட்டு செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துமாறு இந்நாளில் இருப்பது போன்ற செல்வங்களை ஈட்ட வல்ல ஆற்றலை உங்களுக்கு அளித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நினைவில் கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நானிலம் தன் பலனை ஈந்தது, கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். நானிலம் தன் பலனை ஈந்தது, கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுளே, இம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். பல்லவி. நானிலம் தன் பலனை ஈந்தது, கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். நானிலம் தன் பலனை ஈந்தது, கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர்.
பல்லவி. நானிலம் தன் பலனை ஈந்தது, கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். நானிலம் தன் பலனை ஈந்தது, கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். நானிலம் தன் பலனை ஈந்தது, கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. பல்லவி. நானிலம் தன் பலனை ஈந்தது, கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். நானிலம் தன் பலனை ஈந்தது, கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 12, இறைவாக்கியங்கள் 15 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஓர் உவமையை சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருள்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருள்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு, என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருள்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு எனச் சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடுகின்றோம். தமிழர்களின் விழா, மொழிக்கும் இனத்திற்குமான ஒரு விழா, அதே சமயத்தில் அர்த்தமுள்ள ஒரு விழா. இந்த உலகத்தில் பல்வேறு விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. மதம் சார்ந்த விழாக்கள், சமூகம் சார்ந்த விழாக்கள், நாடுகளை சார்ந்த விழாக்கள் என்று சொல்லி பல வகையில் பிரிக்கலாம். ஒரு நாடு சுதந்திரம் அடைந்ததை சுதந்திர நாள் என்று சொல்லி கொண்டாடுகின்றோம். ஒரு நாட்டினுடைய விழா, ஒரு சமூகத்தினுடைய விழா, அவருடைய கலாச்சார பண்பாட்டிற்கு ஏற்ப. ஒரு மதத்தினுடைய விழா, தீமையை நன்மை வென்றது என்று சொல்லி, அசுரர்களை ஒழித்தது என்று சொல்லி, இப்படி பல்வேறு விழாக்கள் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற பொங்கல் விழா அர்த்தமுள்ள ஒரு விழாவாக கொண்டாடப்படுகின்றது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றி மூத்த குடிமக்களுடைய வழிவந்தவர்கள் நாம்.
தமிழுக்கு அமுதென்று பேர் என்று சொல்லி அந்த தமிழினை இன்பத்தேனோடு ஒப்பிட்ட காலம் அது. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொல்லி ஒவ்வொரு தமிழனையும் உச்சிக்கு கொண்டு சென்ற உணர்வு பூர்வமான மொழியாளர்களின் இனத்தின் ஒரு விழா இன்றைய விழா. இந்த பொங்கல் விழா நமக்கு உணர்த்துகின்ற செய்தியை உறுதியாகவும் உன்னிப்பாகவும் நாம் கவனிக்க வேண்டும். பொங்கல் விழா ஏதோ ஒரு நாளுடைய விழா அல்ல, மாறாக அது ஒரு தொடர்ச்சி, 4 நாட்களுடைய ஒரு விழா. முதலிலே போகியில் துவங்கி அடுத்த நாள் பொங்கல், அதற்கு அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல், அதற்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் என்று சொல்லி பொங்கல் ஏறக்குறைய ஒரு தொடர் நிகழ்வுகளை முன்னிறுத்திய ஒரு விழா. ஒரு விழாவை இப்படித்தான் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி தமிழ் மரபு சிறப்பாக வரையறுத்து கொடுத்து இந்த உலகத்திற்கு வழிகாட்டிய ஒரு விழா இந்த பொங்கல் விழா. ஏனென்றால் அது போகியில் துவங்குகின்றது. ஒரு விழா ஒரு மனிதனுக்குள் ஒரு புதிய மாற்றத்தை, ஏற்றத்தை அல்லது ஒரு புதுமையை ஏற்படுத்த வேண்டும் என்றால் பழையவற்றிலிருந்து விடுபட வேண்டும். எனவே போகி பண்டிகை, போகித் திருநாள் பழையன கழிதலும் புதியன புகுதலும், பழையவற்றையெல்லாம் அழித்து இனி புதியது நமக்கு கிடைக்கப் போகின்றது என்ற நம்பிக்கையோடு அடியெடுத்து வைப்பது. ஒரு விதத்தில் சொல்ல போனோம் அப்படின்னா மனமாற்றத்தின் திருவிழா. பழைய காரியங்களிலிருந்து விடுபட்டு புதியதாக துவங்குவது மனமாற்றத்தின் விழா. அடுத்தது பொங்கல் விழா. எதை மனிதன் கொடுத்தானோ அதை இறைவன் விளைவித்து பலனாக கனியாக கொடுத்த பொங்கல் விழா. எனவே இந்த பொங்கல் விழாவில் மனிதனுடைய உழைப்பும் இறைவனுடைய ஆசிரும் இணைந்திருக்கின்றது. நிலத்தில் விதைக்கின்ற பொழுது மனிதன் உழைப்பை கொடுக்கின்றான், அது வளருகின்ற பொழுது கடவுள் ஆசிரை கொடுக்கின்றார். எனவே அது வளர்ந்து பலனை கொடுத்து உணவாக மனிதனுக்கு தன்னை அர்ப்பணிக்கின்றது. கடவுள் ஆசிரை கொடுத்த அந்த விழாவிற்கு பொருட்டு புதிதாக அறுத்து வந்த அந்த நெல் மணிகளை அந்த புது பானையில் இட்டு பொங்கலிட்டு மீண்டும் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற அற்புதத்தின் விழா இந்த பொங்கல் விழா. எனவே நன்றியின் விழா. அடுத்தது, இந்த தமிழர்கள் தங்களை மாத்திரமே நினைவு கூறுகின்றவர்கள் அல்ல, மாறாக உழைப்பிற்கு உறுதுணையாக இருக்கின்ற எல்லாவற்றையும் நினைவு கூறுகின்ற நட்பின் விழா, அன்பின் விழா, பாசத்தின் விழா. எனவே இந்த உழவுக்கும் தொழிலுக்கும் உறுதுணையாக இருந்த கால்நடைகளுக்கு மாட்டுப் பொங்கல் அடுத்த நாள். அந்த மாடுகளை எல்லாம் குளிப்பாட்டி அந்த மாடுகளுக்கு செய்ய வேண்டிய முறைகளை செய்து கொண்டாடுகின்ற ஒரு விழா. எனவே மனிதன் தன்னோடு அந்த விழாவை நிலைநிறுத்தி கொள்ளவில்லை, மாறாக தன்னை சூழ்ந்திருக்கின்ற சார்ந்திருக்கின்ற கால்நடைகளுக்கும் அந்த விழாவை எடுத்துச் செல்லுகின்றான். ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை இது. இது எப்படி எந்த மதத்திலையும் எந்த இனத்திலையும் எந்த சமூகத்திலையும் எந்த நாட்டிலும் இது போன்ற ஒரு புரட்சிகரமான சிந்தனையின் விழா உதித்ததில்லை. தமிழ் மரபில் மாத்திரமே இப்படிப்பட்ட ஒரு விழா கொண்டாடப்படுகின்றது. மாட்டுப்பொங்கல். மாடுகளுக்கும் அல்லது கால்நடைகளுக்கும் அவற்றிற்கு உரித்தானவற்றை செய்து கொண்டாடுகின்ற அற்புதமான ஒரு விழா. இதோடு முடிந்து போய்விட்டதா என்றால் அதற்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் என்று சொல்லி நீர்நிலைகளில் ஒன்று குவிந்து
அங்கு உறவை வளர்த்து கொள்ளுகின்ற மாபெரும் உறவின் விழா. அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உறவு திருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது. உறவுகளின் சங்கமம் அந்த இடத்தில் மீண்டும் நினைவு கூறப்படுகின்றது. இப்படி விழாவை அர்த்தமுள்ள விதத்தில் படிப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக வரையறுத்து கொடுத்தது இந்த தமிழ் சமூகம் இந்த உலகத்திற்கு. இப்படித்தான் விழாவை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அழகாக அதை கட்டமைத்து கொடுத்து அவற்றிலே ஒன்றன் பின் ஒன்றாக அனைத்தையும் உள்ளடக்கி விழாவிற்கே உரித்தான மகத்துவத்தையும் மாண்பையும் இந்த உலகத்திற்கு கொடுத்து வழிகாட்டியது தமிழர்களுடைய பொங்கல் விழா. இன்றைக்கு மனமாற்றத்தை வலியுறுத்துகின்ற இந்த பொங்கல் விழாவில் நாம் எப்படிப்பட்ட பழையவற்றை கழித்துவிட்டு புதியவற்றை எடுத்துக்கொள்ளப் போகின்றோம். இரண்டாவது, எப்படிப்பட்ட நன்றியை கடவுளுக்கு நாம் காணிக்கையாக்கப் போகின்றோம், எதற்காக நன்றி செலுத்தப் போகின்றோம். மூன்றாவது, நம்மை சார்ந்திருக்கின்ற இந்த படைப்பு பொருளோடு இந்த உலகத்தினுடைய இயற்கையோடு எந்த விதத்தில் நாம் உறவை கொண்டிருக்கின்றோம். இறுதியாக உறவுகளின் சங்கமத்தை விண்ணகத்தில் மாத்திரமல்ல மண்ணகத்திலும் பகையை மறந்து அல்லது எதிர்ப்பை எல்லாம் கடந்து ஒரு உறவுகளின் சங்கமத்தை எப்படி ஏற்படுத்த போகின்றோம். பொங்கல் விழா ஏதோ விழாவிற்கானதல்ல, மனித வாழ்க்கையோடு நம்முடைய எண்ணங்களோடு சிந்தனைகளோடு ஊடுருவி பாய்ந்த ஒரு விழா. இதை எப்படி கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்த்தவர்களாக நாமும் சிறப்பான ஒரு பொங்கல் விழாவை இன்றைக்கு மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே கொண்டாட இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே. மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடைய இதும் உங்களுடைய இதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, வளமான நிலத்தில் விளைந்த இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தியருளும். நிலத்தின் விளைச்சலை இவ்வுலக பயன்பாட்டுக்காக வழங்கியது போல எங்கள் உள்ளங்கள் விண்ணக நலன்களால் வளம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா,
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களை முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாள்களாக ஆட்சி செலுத்தவும், செயல்களின் மேன்மையைக் கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். எனக்காக பிறந்து எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்த என் இயேசுவே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்திரள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என் மூச்சு காற்றில் கலந்த இறைவாவாரும், உம் நிழலில் என்றும் நான் வாழ அருள் தாரும். என் மூச்சு காற்றில் கலந்த இறைவாவாரும், உம் நிழலில் என்றும் நான் வாழ அருள் தாரும். நொடிகள் முதலிடங்கள் வரை உம் நினைவே, என் தலை முதல் கால் நுனி வரை உம் அசைவே. என் மூச்சு காற்றில் கலந்த இறைவாவாரும், உம் நிழலில் என்றும் நான் வாழ அருள் தாரும். ஆயனை போல வழி நடத்தி நீர் காக்கும் என் ஜீவன், உமையன்றி வேறு யாரை தேடும். கண்ணின் மணி போல் என்னை காத்து நீர் சுமக்கும் என் உயிரும், உமையன்றி வேறு யாரை நாடும். என் ஜீவனே தேவனே வாழ்வின் நாதனே, வாரும் வாரும் வழியெல்லாம் நான் வாழும் யுகமெல்லாம். வாரும் வாரும் வழியெல்லாம் நான் வாழும் யுகமெல்லாம். என் மூச்சு காற்றில் கலந்த இறைவாவாரும், உம் நிழலில் என்றும் நான் வாழ அருள் தாரும். என் மூச்சு காற்றில் கலந்த இறைவாவாரும், உம் நிழலில் என்றும் நான் வாழ அருள் தாரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலத்தின் கனிகளிலிருந்து சேகரித்தவற்றை உம் திருமுன் கொண்டு வந்து நலம் தரும் இம்மறை நிகழ்வில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
அதனால் எங்களில் செயல்படும் இம்மறைபொருளின் ஆற்றலால் இன்னும் மிகுதியாக நலன்களை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. முடமான மகனை நடமாட வைத்தாய். கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிடச் செய்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா.